ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளியில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளியில்லை அவள் இல்லை நான் இல்லாமல் put your hands up groove to the beat எங்கப்பனாலேயே முடியாதது எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலேயே முடியாது. One and only peace. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை. என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. உங்கள்ட்ட பேசுறதும் ஒண்ணு நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்ட்ட கெஞ்சிட்டெல்லாம் வேஸ்ட். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவோ அதுதான் வேணும். இவன போமாடா எச்சக்கலையா புடிச்சவிக்கியா இல்ல அடிச்சா கேக்குற கால் இல்லாதவரா ஆளு பாக்க கொஞ்சி மருந்து அடிப்பியா 2 hours later 20 minutes later 6 hours later 6 months later ஹேலோ கேமர் உங்களின் கார்ட்டூன் நட் இங்கே இன்று எல்டன் ரிங் எப்படி விளையாட்டு விருதுகளில் முழுமையாக வெற்றியடைந்தது பற்றி பேசப் போகிறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. ஐயோ மீண்டும் மீண்டும் எங்க வந்துச்சு இதோட குல கோத்திர ராசி நட்சத்திரம் தற்போது இது எங்க வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. இதான் இந்த வீடியோட ஸ்பெஷல். இனிய லெட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ட்ரி அதாவது ஹீரோ என்ட்ரி. இதன் அர்த்தம் எல்டன் ரிங் வெற்றிகளை பெறவில்லை. அது கேமிங் உலகையும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி மேலும் சிறந்த கேம்களை உருவாக்க தூண்டியது. Put the song. அது நேத்து நான் சொல்றது இன்னைக்கு. பங்கு எஸ் சேஞ்ச் தி சாங். மைக்க வைடா நீ மோல. ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்றேன்ல மைக்க ஃபர்ஸ்ட் வெளில போடி மோல. சார் 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 என்ன சார் ஆச்சு எல்டன் ரிங்கின் விளையாட்டு மாற்றிய வெற்றிக்கு பிறகு அசாசின்ஸ் கிரீட் நிழல்கள் மற்றும் நட்சத்திர போர்கள் சட்டவிரோதர்கள் ஏன் கடினமான போராட்டத்தை எதிர்கொள்கின்றன. எல்டன் ரிங் ஒரு சிறந்த கேமின் உயர்த்தியதால் அசாசின்ஸ் கிரீட் நிழல்கள் மற்றும் நட்சத்திர போர்கள் சட்டவிரோதர்கள் திகழ்வதற்காக கூடுதல் உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும். எல்டன் ரிங் நற்கும் ஒரு திறந்த உலகம் அற்புதமாக இருக்க முடியும், சவாலான கேம்ப்ளே சுவாரஸ்யமாக இருக்க முடியும் காட்டியது. ஆகையால் அசாசின்ஸ் கிரீட் மிராஜ் புதியதும் பரபரப்பானதையும் கொண்டு வரவில்லை என்றால் அல்லது பெரியதும் சுவாரஸ்யமானதுமான உலகத்தை உருவாக்கவில்லை என்றால் அது கவனத்திற்கு வராமல் போகலாம். அதேபோல நட்சத்திர போர்கள் சட்டவிரோதர்கள் வீரர்களின் கவனத்தை ஈர்க்க மிகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் எல்டன் ரிங் மிக உயர்ந்த எதிர்பார்ப்புகளை அமைத்துள்ளது. எல்டன் ரிங் இப்போது உயர்ந்த தரங்களை நோக்கி செல்லும் கேமிங் உலகில் போட்டியிட இரு கேம்களும் சிறப்பாகவும் தனித்துவமாகவும் இருக்க வேண்டும். பங்கு Put the song. அது நேத்து நான் சொல்றது இன்னைக்கு. பங்கு எஸ் சேஞ்ச் தி சாங். டாடி மம்மி வீட்டில் இல்ல
அசாசின்ஸ் கிரீட் நிழல்கள் மற்றும் நட்சத்திர போர்கள் சட்டவிரோதர்கள் வோக் கலாச்சார பிழைகளால் எதிர்ப்பை சந்திக்கின்றன. மக்கள் கேம்கள் உள்ளடக்கியதாகவும் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு உணர்வு பூர்வமாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். இது வோக் கலாச்சாரம் ஒரு போக்காகும். வரலாற்று காலங்களில் அமைந்த அசாசின்ஸ் கிரீட் நிழல்கள் போன்ற கேம்கள் காட்டும் கலாச்சாரங்களை துல்லியமாக பிரதிபலிக்கவில்லையெனில் அல்லது மரியாதை காட்டவில்லையெனில் விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடும். யாகத்தோட சக்தியை கண்ணு வழியா உங்க உடம்புல இறக்குறேன். இறங்கிருச்சா? இனி இந்தியாவுக்கு பிரசிடென்ட் நீங்க தான். அந்த அளவுக்கு இறக்கி இருக்கிறேன். காட்டு கண்ணத்தை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமலக்க காணிக்கிறேன். நல்லா இல்லடா. சரசகுரா என்ன இது? ராரா மைக்க வைடா நீ மோலா. ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்றேன் மைக்க வச்சு வெளில போனி மோலா. புரியல என்ன புரியல? அதேபோல நட்சத்திர போர்கள் சட்டவிரோதர்கள் நவீன மதிப்பீடுகள் மற்றும் உள்ளடக்கத்தை பின்பற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையெனில் இது எதிர்ப்பை சந்தித்து நல்ல செயல்திறனை பெறாமல் போகலாம். மறுபுறம் எல்டன் ரிங் ஒரு கற்பனை விளையாட்டு, பரந்த பரிசோதனை மற்றும் சவால் போன்ற பொதுவான தலைப்புகளை மையமாக கொண்டு முக்கியமான சர்ச்சைகளை தவிர்த்து வெற்றியடைந்தது. இதனால் தற்போதைய சமூக விவாதங்களில் ஈடுபடாமல் வெற்றி பெற்றது. செஞ்சிருவியா? நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்ன. அப்புறம் வெளியே வந்துடாத, உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி.